ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, இப்போ நிறைய இடத்துல தொழில் நிறுவனங்களில் பணிக்கு ஆளை எடுப்பாங்க. இப்போ அதை எப்படி வச்சு எடுக்கிறாங்க? ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஒரு நேர்காணல் வச்சு எடுக்கிறாங்க. பல நேரங்களில் அந்த நேர்காணலில் அவங்களுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும், பட் வேலைக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க, இப்போ இன்டர்வியூவில் அவங்க பேசி இது பண்ணிடுவாங்க. பட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படின்றது இருக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. சிலர் எப்படி ரிஜெக்ட் ஆவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், பட் அவங்களால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, பேச முடியாது. அதனாலேயே அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆளை எப்படி அந்த பணிக்கு கரெக்டாக அமர்த்தணும் அப்படின்றத ஜோதிடத்தை மூலம் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா அவருடைய பேச்சு நல்லாயிருக்கும். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய அந்த வாக்குவாதம் அப்படின்ற விஷயங்களும் நல்லா பேசி ஜெயிச்சிடுவார், அதை ப்ரெசென்ட் பண்ணுவார், எதையும் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அந்த குரு பகவானுடைய தன்மை சாதகமாக இல்லைன்னா அவருக்கு அனுபவம் அப்படின்றது இருக்காது, பட் அந்த இடத்துல எங்கேயுமே ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இனிமையாக பேசிடுவார், விஷயம் தெரியுதோ இல்லையோ அதை ப்ரெசென்ட் பண்ணுறதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவார். இப்போ ஒருத்தருக்கு சூரிய பகவான் சாதகமாக இருக்குது அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னா அவர் எல்லாத்துலேயும் ப்ராப்பராக பிளான் பண்ணுவார். அவருடைய ஆளுமையில் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணக்கூடிய தன்மைகள் அவருக்கு இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்குது அப்படின்னா அவர் நல்ல அதிகாரமாக ஒரு விஷயத்தை பண்ணுவார். அந்த நிகழ்வு அட்மின் பண்ணக்கூடிய தன்மை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த விஷயங்களை அவர் நல்லா பண்ணுவார். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த தன்மைகளை பொறுத்து அந்த கிரக வலிமை அப்படின்ற மாதிரி அட்சய இலக்கண பத்தி சொல்லுவோம். அந்த கிரக வலிமை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து அவருடைய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கும். இதை நம்ம ஜோதிடத்தில் தான் துல்லியமாக சொல்ல முடியும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுனால அது எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத நிறைய நம்ம ரியாலிட்டியே நிறைய பார்க்குறோம். இன்டர்வியூவில் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார், உள்ளே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அது நிறைய காட்டங்கள் அது பொருந்தாது. இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன தான் 10 ரவுண்டு இன்டர்வியூ பண்ணாலும் அவர் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதுக்கு தன்மையில் சிலர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ எப்படி ஒருத்தர் கரெக்டாக ஒரு பணிக்கு அமர்த்தணும் அப்படின்றத திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற அவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கார். இதை நீங்கள் துல்லியமாக பார்க்க முடியுமானா ஜோதிடத்தினால கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.